ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம யூனிவர்சிட்டியில் கிளப் ஆக்டிவிட்டீஸ்க்காக கேம்பெயின் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். கொரியாவை பொறுத்த வரைக்கும் எல்லா யூனிவர்சிட்டிலையும் வந்துட்டு மார்ச் அண்ட் செப்டம்பரில் வந்துட்டு இந்த ஈவெண்ட் வந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. ஏன்னா மார்ச் அண்ட் செப்டம்பர் தான் வந்துட்டு காலேஜ் வந்து ரீஓப்பன் ஆகும். ஸோ புது ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. இந்த கிளப் ஆக்டிவிட்டீஸ் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்டோர் கேமாக இருக்கட்டும், அவுட்டோர் கேமாக இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸு, அதுக்கப்புறம் நிறைய ஈவெண்ட்ஸ், சோஷியல் ஆக்டிவிட்டீஸ், ட்ராயிங், சிங்கிங், சியர் அப், இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே வந்து இங்கே கிளப் இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கிளப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒவ்வொரு கிளப்பும் வந்து ஒவ்வொரு இடத்துல இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு இடத்துக்கு போய் கேட்குறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்படின்றனால நம்ம யூனிவர்சிட்டியில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி மார்ச்லேயும் செப்டம்பர்லேயும் வந்துட்டு கிளப் ஆக்டிவிட்டீஸ்க்கான கேம்பெயின் வந்து போடுவாங்க. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு வேணுன்ற கிளப்பில் வந்துட்டு அங்கே ஃபார்ம் வச்சுருப்பாங்க. அதை பார்த்துட்டு எவ்வளோ ஃபீஸு, எந்தெந்த டேஸில் வந்து ஆக்டிவாக இருப்பாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு அவங்க கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஜாயின் பண்ணிப்பாங்க. இங்கே வந்துட்டு ஃப்ரீ கிஃப்ட்ஸு, அதுக்கப்புறம் கேம்ஸு, நெக்ஸ்ட்டு டான்ஸு, சிங்கிங்கு, நம்ம என்த்துவாக வச்சுக்கிறதுக்காக நிறைய விஷயம் நடக்கும். அது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃப்ரீயாக காஃபி, குக்கீஸ்லாம் கூட தருவாங்க. இதே மாதிரி கொரியாவில் இருக்க விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் தமிழ் கேர்ள் இன் கொரியாவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.